வணக்கம், நான் உங்கள் Deena. வெல்கம் பேக் டு Deena's Kitchen. இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம்? காரைக்குடி வந்திருக்குங்க. Chettinad ரெசிபி வந்து நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா வெள்ளை பணியாரம். இன்றைக்கி வெள்ளை பணியாரம் பண்ண போகிறோம். வெள்ளை பணியாரம் அது செட்டிநாட்டுக்குள்ளே ஃபேமஸான ஐட்டம். ஒரு கல்யாண சாப்பாடில் முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா இட்லி, வடை, பொங்கல், வெள்ளை பணியாரம், கோதுமை அல்வா. அதில் வெள்ளை பணியாரம் கட்டாயமாக இருக்கும், கம்பல்சரி வச்சுருக்கோம், கம்பல்சரியாக இருக்கும். ஓகே. காரைக்குடி அதாவது செட்டிநாடு சமையல்னாவே கண்டிப்பாக வந்து வெள்ளை பணியாரம் எல்லாரும் பண்ணுவாங்க. அதுவும் பர்டிகுலராக மேரேஜ் ஃபங்க்ஷன் டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெள்ளை பணியாரம் எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த வெள்ளை பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறோம், இந்த வெள்ளை பணியாரம் வந்து எந்த அளவுக்கு வந்து அரிசி யூஸ் பண்ணுறாங்க, உளுத்தம் பருப்பு எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஊற வச்சு அரைக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி பக்குவெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வெள்ளை பணியாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிச்சு எடுக்கும்போது லேயராக ஓகே அந்த மாதிரி வரும். இது பாருங்கள், இது இப்போ வடையை நீங்கள் இப்படி பிக்க முடியாது. இது இப்போ லேயராக, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், அப்படி லேயர் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், டின்னர் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடலாம். எங்கள் கல்யாணத்தில் இது ஒரு முக்கியமான ஐட்டம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டில் இது கட்டாயம் இருக்கும். ஓகே. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா திரு நாராயணன், திருமதி லக்ஷ்மி. காரைக்குடியில் அன்னலக்ஷ்மின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான நல்ல செட்டிநாடு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, ஹோம் ஸ்டைல் சாப்பாடு சாப்பிட்ணும் கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிட்லாம். நான் வந்து சாப்பிட்டேன், நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் தொடர்ந்து நிறைய ரெசிபி அவங்ககிட்ட கேட்டு நான் போட்டுட்ருக்கேன். வாங்க அவங்கள மீட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வெள்ளை பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறது கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஆச்சி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். நல்லா ஊர்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பீங்க. சூப்பராக சுற்றி அதை வந்து கடந்த 3 மாதமாக சுற்றிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலர் இந்த இடத்த நான் பார்க்கவே இல்லை. சூப்பராக இருக்குது. ஆமாம், இதுதான் எங்கள் நகர சிவன் கோவில். எல்லா ஊர்லேயுமே நகரத்தார் இருக்கிற ஒரு கோவில்லையும் ஒரு சிவன் கோவில் இருக்கும். ஓகே, அது நகரத்தார் நிர்வாகம் பண்ணுவாங்க. இந்த கோவில் காரைக்குடிக்கு உள்ளது. ஓகே ஓகே. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ஈவினிங் டைமில் ஒரு 6 மணிக்கோ இல்லை 4 மணிக்கு வந்து அடிச்சு அப்படியே உட்காரலாம். தாமரை பூ இவ்வளோ பூத்துருக்கு, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. ஆமாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வெள்ளை பணியாரம் பண்ண போகிறோம். செட்டிநாட்டுக்குள்ளே ஃபேமஸான ஐட்டம். ஒரு கல்யாண சாப்பாடில் முக்கியமான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா இட்லி, வடை, பொங்கல், வெள்ளை பணியாரம், கோதுமை அல்வா. ஓகே. இது ஸ்டாண்டர்ட். 5 பலகாரம் எல்லாம் ஒத்தப்படையில் இருக்கும். ஓகே. 5 பலகாரம்னா இந்த 5 தான். 7 பலகாரம்னு ஒரு ஃபார்மேட் வருவாங்க. அப்போ ஒரு ஸ்வீட் ஆட் பண்ணுவாங்க, ஒரு தோசையோ பூரியோ சேர்ப்பாங்க. ஓகே. எதுக்காக அந்த ஒத்த ஃபார்மேட் சொல்லி? அது ரெட்டப்படை சரியில்லைங்கிறது ஒரு நம்ம ஐதீகம். ஸோ அதனால எப்பவுமே வந்து 5, 7, 9, 11 அப்படி தான் இருக்கும். அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிப்பாங்க. ஓகே. 5ங்கிறது மினிமம். அந்த கல்யாண சாப்பாடுங்கிற கல்யாணத்துக்கு அன்னைக்கு உள்ள காலை பலகாரம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இட்லி, வடை, பொங்கல், வெள்ளை பணியாரம், கோதுமை அல்வா. அதில் வெள்ளை பணியாரம் கட்டாயமாக இருக்கும், கம்பல்சரி வச்சுருக்கணும், கம்பல்சரியாக இருக்கும். ஓகே. அந்த வெள்ளை பணியாரத்தை இன்றைக்கி பண்ண போகிறாங்க. ஓகே. இந்த வெள்ளை பணியாரம் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து அந்த மாவு அரைக்கிற பக்குவம் எப்படி இருக்கணும், கெட்டியாக இருக்கணுமா, மாவு நைஸாக இருக்கணுமா, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு நம்ம ஆரம்பித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளை பணியாரம் ஊற வைக்கிறது சுமார் 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஓகே. அரிசி உளுந்து சேர்த்து நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா, அதை ஒரு 2 தடவை நல்லா கிளஞ்சிட்டு ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour தாராளம் அதை வந்து ஊற வச்சுட்டு நம்ம கிரைண்டரில் அரைக்கும்போது ரொம்பவும் கோஸாகவும் அரைக்கக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் ஒரு இன்பிட்வீனாக அந்த மாவை எடுத்துடணும். ரொம்ப சீக்கிரமாக, இது பச்சரிசி உளுந்து, அதனால் சீக்கிரமும் அரைப்பட்டுரும். கிரைண்டர் இல்லாதவங்க மிக்சியில் அரைக்கலாம், பட் மிக்சியில் அரைக்கிற மாவு சூடேறும். ஓகே. ஸோ இதை வந்து கிரைண்டரில் அரைக்கிறது பெட்டர். அரைச்சிட்டு கொஞ்சம் அந்த கிரைண்டர் கழுவின தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அது பின்னாடி இந்த மாவு கரைக்கிறதுக்கு பயன்படும். மாவை ரொம்ப அதிகமாக கல் மாதிரியும் ஆட்டிட வேண்டாம், அட் த சேம் டைம் ரொம்பவும் தண்ணி சேர்த்தும் ஆட்டிட வேண்டாம். ரெண்டுமே கரெக்ட் இல்லை. ஏன்னா நம்ம ஊற்றும் போது அந்த பக்குவத்தில் நமக்கு என்ன தேவையோ அந்த கரெக்ஷனுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் தான் நம்ம வேணுங்கிற தோதுக்கு அந்த நேரத்தில் அதை சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா இதில் பால், சீனி எல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதனால் ஓரளவு செமி சாலிடாக கொஞ்சம் கிட்டத்தட்ட தோசை மாவுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கெட்டி தோசை மாவு மாதிரி நம்ம ஆட்டி எடுத்துக்கிறோம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி ஒரு கிளாஸு, அதுக்கு மேலே கோபுரமாக உளுந்து, எந்த கப்பில் அளக்கிறோமோ அது மேலே பச்சரிசி அளந்துட்டு தலை தட்டிட்டு அதுக்கு மேலே உளுந்து சேர்த்துறோம். இதை சேர்த்து ஊற வைக்கிறோம். 1 ஸ்பூன் சர்க்கரை, 100 ml பால், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, சமைக்கிறதுக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மாவு ஆட்டி வச்சுருக்கோம். ஓகே. ஆட்டின மாவில் இப்போ
நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஆட்டின மாவுடைய தண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓகே. தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். அப்புறம் இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். அதாவது அந்த நீங்கள் அரைச்சி கிரைண்டரை கழுவின தண்ணியை கொஞ்சம் ஊற்ற போகிறேன். சரி, ஓகே, ஊற்றலாமா? இந்த ஊற்றின பிறகு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணுற பக்குவம் எப்படி இருக்கணும்? லூஸாக இருக்கணுமா மாவு எப்படி? அதாவது இதில் கரைச்ச பிறகு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இட்லி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது. சக்கரை சேர்க்குறோம். சரி, இந்த சக்கரை எதுக்காக என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன காரணம்? இது வந்து ரொம்ப பிளாண்டாக இருக்குது இந்த டேஸ்ட்டு, அதனால் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக சும்மா பேருக்கு பாயசத்தில் ஏலக்காய் தூள் போடுறோம்ல, அது மாதிரி ரொம்ப கம்மியான அளவில் தான் பயன்படுத்தியிருக்கேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் இந்தாங்க பால் கேட்டிங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஆமாம், ஆனால் அந்த அரைக்கிற பக்கம் ரொம்ப முக்கியம், ரைட்? ஆமாம், அரைக்கிற பக்கம் முக்கியம். ஓகே, மாவு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்குமா? ஆமாம். ஓகே, எடுத்து ஊற்றினா இறங்கணும். அதாவது இப்படி போட்ட பிறகு இந்த மாதிரி வெட்டணுமா? ஆமாம், தலை தட்டி சும்மா கையில் எடுத்து இது மேலே டாப் அப்படியே கோபுரமாக்குறோம். ஓகே. ஓ, அப்படி தான் போடணுமா? அவ்வளோதான், இவ்வளோதான். சரி சரி. ஸோ மாவு வந்து பர்டிகுலராக இந்த அரைச்சி முடிச்ச பிறகு இந்த மாதிரி பதப்படுத்தி வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்க விஷயம். ஆட்டின மாவை தண்ணிக்குள்ளே வச்சா அந்த கிரைண்டரில் ஓடும்போது மாவு லைட்டான ஒரு சூடு கொடுக்கும். அதனால் அந்த டெம்பரேச்சரை திருப்பி நம்ம கூல் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஆட்டின மாவை தண்ணிக்குள்ளே வைக்கலாம். ஓகே. ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாமா? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் உடனடியாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா இங்கே பணியாரம் சரியாக வராது. அந்த சில்னஸ் போணுச்சுன்னா பணியாரம் சரியாக. அதனால் இந்த ஹீட்டாக இருக்கிற மாவை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக தண்ணிக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, நம்ம கிட்ட இருக்க இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து கடையில் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த எண்ணெய் சூடாகனா எந்த அளவுக்கு சூடாக இருக்கணும்? நல்லா சூடாக இருக்கணுமா இல்லை மிதமான சூடு போதும். ரொம்ப நல்லா சூடாக இருந்துச்சுன்னா பணியாரம் ஊற்றுனோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பால் ஆக வந்துடும், அப்புறம் அது உள்ளே வேகாது. அதனால் மிதமான சூடு தான் கரெக்டு. இந்த மாவு வந்து இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி அரைச்சிட்டேன். ஆனால் நான் வீட்டில் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து எனக்கு வரல சரியா, அதாவது சரியாக வேகலை. அதுக்கப்புறம் வந்து அந்த மாவு வந்து சாஃப்டாக வரல, அதுவும் பணியாரம் நல்லா சாஃப்டாக வரல. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணணும்? மாவு வந்து சாஃப்டாக வரலைன்னா நீங்கள் போட்டிருக்கிற அளவுடைய உளுந்து பத்தலைன்னு அர்த்தம். சில சமயம் நம்ம உளுந்து இப்படி கோபுரமாக தான் போடுறோம். சில சமயம் உளுந்தோட குவாலிட்டி நீங்கள் இட்லி வீட்டில் பண்ணும்போதே தெரியும். உளுந்தோட குவாலிட்டி சம்டைம்ஸ் நல்லா இருக்குது, நல்லா ஆட்டும்போது நல்லா பந்து மாதிரி வரும், சில உளுந்து வராது. ஸோ அதை பொறுத்தும் இந்த பணியாரம் இருக்குது. நம்ம அந்த உளுந்து எப்படி போட்டாலும் உளுந்தோட குவாலிட்டியை வச்சு தான் இது இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக கொஞ்சோண்டு உளுந்து ஆட்டி தான் இதில் சேர்க்கணும். பணியாரம் ஹார்டாக வந்தால். பணியாரம் வந்து எண்ணெய் ரொம்ப குடிச்சுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் தனியாக பச்சரிசி மாவு ஆட்டிட்டு இதில் சேர்க்கணும். இல்லையா நீங்கள் வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு கையில் ட்ரை பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டு கலக்கிட்டு ஊற்றலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போனால் சரியாக மாவு அரைச்சி நம்ம வரலன்னா அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த கரண்டியில் ஊற்றும் போது எப்படி மெதுவாக ஊற்றணுமா, எப்படி? பொறுமையாக ஊற்றணும், ரொம்ப பொறுமையாக ஊற்றணும். அந்த எண்ணெயை அப்படி இப்படி அலம்பி விடாமல் ஊற்றினா தான் இந்த 2-3 சேர்ந்த மாதிரி பக்கத்தில் ஊற்றலாம். ஓகே ஓகே. ஒன்று ஒன்றா ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஊற்றுறேன். புஷ்ஷன் கிளம்புது இல்லையா, அதுதான் இதோடைய கரெக்ட் ப்ரொபோர்ஷன், பக்குவம் இதுதான். சரி, ஓகே. திருப்பின உடனே சும்மா ஒரு 1 செகண்ட் திருப்பிட்டு உடனே எடுத்துடலாம். அப்படி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் இப்படி தெளிச்சிட்டு இருக்கீங்க, அது எதுக்காக பண்ணுறீங்க? அந்த இது பணியாரம் எழும்புறதுக்காக தெளிக்கிறது. ஓகே ஓகே. பூரி மாதிரி எழும்பணும். அது அசல் பூரி மாதிரியே தான் இருக்குது. இது வந்து மாவு அரைச்ச பூரியாக இருக்கும். ஓகே, சூப்பர். நல்லா சாஃப்டாக இருக்குது, தொட முடியல. இங்கே பாருங்க, நல்லா மெதுன்னு இருக்குது. சரி, நீங்கள் ஊற்றுங்க. நீங்கள் ஏற்கனவே வந்து எனக்கு அழகாக அந்த கார சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெசிபி ஆக்சுவலாக கார சட்னி தான் சாப்பிடணுமா, எப்படி? கார சட்னியோட சாப்பிட்டா அதோடைய கரெக்ட் காம்பினேஷன். டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? சாப்பிட்டு பாருங்க. சூடாக இருக்குது, தொட முடியலையே. சூப்பராக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடலாமா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், டின்னர் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடலாம். எங்கள் கல்யாணத்தில் இது ஒரு முக்கியமான ஐட்டம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டில் இது கட்டாயம் இருக்கும். ஓகே, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் சாப்பிட்டா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சூடாக சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும், சூடு ஆறுனாலும் நல்லா இருக்கும். ஓகே, ஏன்னா இது ஓரளவு எண்ணெயில் நல்லா வெந்திருக்குல்ல, அதனால நல்ல சாஃப்ட்னஸ் உளுந்துருக்குல்ல, நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். சரி, ஓகே, சூப்பர். மைல்டான இருக்கும். அதாவது இந்த ஃப்ரெஷ்ஷாக அரிசியும் உளுத்தம்பருப்பு அரைச்சி அப்படியே ஊற்றினா எப்படி இருக்கும்? நார்மல் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
சூப்பரான ரெசிபி. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ், லஞ்ச் டைம்ல எல்லா டைம்ல லஞ்ச் டைம்ல சாப்பிட மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், டின்னர். ஓகே டன். அது மட்டும் இல்லை, பர்டிகுலர் வந்து மாவு பச்சரிசி, உளுந்தம் பருப்பு நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும். சக்கரை கொஞ்சம் இருக்கும், பால் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உப்பு இருக்கும். ஸோ பேசிக்கான பொருள் வச்சு தான் இன்றைக்கி இந்த செட்டிநாடு வெள்ளை பணியாரம் எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பணியாரம் பண்ணும்போது நல்லா புசு புசுன்னு வரணும். நீங்கள் ஒரு பணியாரம் எடுத்தீங்கன்னா அப்படியே பொங்கி அப்படி மேலே வருது. இந்த வெள்ளை பணியாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பிச்சு எடுக்கும்போது இப்படியே இப்படி தாள் தாளா அப்படின்னு சொல்கிறது. ஒரு தாள்னா என்ன, லேயராக ஓகே அந்த மாதிரி வரும். பாருங்கள், இது இப்போ வடையை நீங்கள் இப்படி பிக்க முடியாது. இது இப்போ லேயராக, இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், அப்படி லேயர் மாதிரி இருக்கும். ஓகே ஓகே இந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் மாவு இருக்கக்கூடாது, அதை நம்ம செக் பண்ணிக்கணும். பணியாரத்தில் உள்ள மாவு இருந்துச்சுன்னா நம்ம கரைச்ச மாவில் தண்ணி பத்தலைன்னு அர்த்தம். ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பணியாரம் இங்கே பண்ணுறீங்களாங்க? நாங்கள் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் பண்ணுறோம். எங்களுக்கு ஆர்டரில் வெளியே போகும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, பச்சரிசி வந்து இப்போ கல்யாண ஆர்டருக்கு போகிறோம், அங்கே போய் லைவில் பண்ணுறோம் பணியாரம் அப்படின்னா பச்சரிசி மாவு தனியாக ஆட்டி எடுத்துகிட்டு போகிறோம், உளுந்து மாவு தனியாக ஆட்டி எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே ஏதாவது கரெக்ஷன் வேணால் அதை வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கும். இங்கே தினம் ஈவினிங்கில் பணியாரம் இருக்கும், குழு பணியாரம் இருக்கும், நிறைய செட்டிநாடு ஐட்டம், இடியப்பம் இருக்கும், இதெல்லாம் தினமே இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்தால் சாப்பிடலாம், கட்டாயம் சாப்பிடலாம். இதே மாதிரி சென்னையில் இருக்க கிச்சன், தஞ்சாவூரில் கிச்சன்லாம் பண்ணுறாங்களான்னா சென்னையில் ஆர்டர் பேஸில் பண்ணுவாங்க. இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலாக இருக்கிறதுனால தினமே வெள்ளை பணியாரம், இடியப்பம்லாம் தினமே இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க செஞ்ச அந்த கருவேப்பிலை குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இவங்க பண்ண கருவேப்பிலை குழம்பு அந்தளவுக்கு அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொரியல், இந்த புடலங்காய் வச்சு பண்ணி அந்த பச்சடி, என்னது கொத்தவரங்காய் பச்சடி, ரியலி சூப்பர். அந்த கொத்தவரங்காய் பச்சடி ராசா திருநெல்வேலி பண்ணும்போது வெண்டைக்காய் பச்சடி பண்ணியிருந்தார் ஐயா. அதே மாதிரி இவங்களும் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் காரைக்குடி வந்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி. ஆமாம், இன்னைக்கு வந்து இந்த மாதிரி அருமையான ரெசிபி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ உங்களை யாரை காண்டாக்ட் பண்ண, எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? என் பேர் லக்ஷ்மி. இது வந்து காரைக்குடி அன்னலக்ஷ்மி. 9433320457. அதுக்கப்புறம் இவங்களோட ஆப்போட லிங்க்கும் நான் எல்லாமே நான் தரேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க சென்னையிலையும் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம், தஞ்சாவூர்லையும் பண்ணலாம், கோயம்புத்தூர்லையும் இருக்குது, அதுக்கப்புறம் காரைக்குடியிலும் இருக்குது. ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி வீட்டுக்கு சாப்பாடு வேணால் அப்படி ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.